Hello everyone, welcome to Self Learning Tamil. Engineering Mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Cauchy's integral theorem and integral formulas. Engineering Maths ரிலேட்டடான அதர் வீடியோ லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Cauchy integrals theorem and Cauchy integrals formula. ஃபர்ஸ்ட் Cauchy's integral theorem பார்க்கலாம். If a complex function f of z at every point within or on a closed curve C, then integral of C into f of z into dz is equal to 0. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f of z at every point, அதாவது இந்த closed curveக்குள்ள வர்ற பாயிண்ட் ஆர் ஆன் த curve, இந்த curveோட எட்ஜஸ்ல கூட இருக்கலாம் ஆர் இன்னர் த curve வரும்போது அந்த கண்டிஷனுக்கு integral of c into f of z into dz is equal to 0. இது எப்படி 0 வந்துச்சுன்னு பார்க்கலாம். Closed curve c into f of z into dz, we know that f of z க்கு வந்து u plus iv ன்னு போடுவோம், z க்கு வந்து x plus iy, இங்கே வந்து dz இருக்கு. ஸோ dz க்கு போடும்போது dx plus I into dy ன்னு வரும். will be equal to integral of c into f of z க்கு u plus iv into dz க்கு dx plus I into dy. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது integral of c into u into dx plus iv into dx plus iu into dy plus I into I square v into dy. நம்மளுக்கு தெரியும் I square வந்து -1, அப்போ இந்த வேல்யூக்கு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது integral of c into u into dx plus I into v dx plus iu into dy minus இங்கே I ஸ்கொயருக்கு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் v into dy. அப்போ இந்த ஈக்குவேஷன் integral of c into u into dx, ரியல் டேர்ம் ஒன் சைடு எழுதுவோம், இமேஜினரி டேர்ம் செகண்டாக எழுதுவோம். அப்போது u into dx minus v into dy plus இமேஜினரி பார்ட் iota into v into dx plus u into dy. இது வந்து ஈக்குவேஷன் 1. இது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கிரீன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். கிரீன்ஸ் தியரம் ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்டு கான்செப்ட் நம்ம தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். integral of c into p into dx plus q into dy will be equal to double integral of surface into dou q divided by dou x minus dou p divided by dou y into dx dy. இது வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. அப்போது இந்த யூங்கிற டேர்மை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். விக்கு q, இந்த விக்கு p, இந்த யூக்கு q. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். டோ q, இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நம்ம சால்வ் பண்ணோம். அப்போது பிக்கு வந்து யூன்னு எடுத்துக்குவோம், க்யூக்கு மைனஸ் வி, பிக்கு வி, க்யூக்கு யூ. ஏன்னா ரெண்டு டேர்ம்ஸ் செப்பரேட் டேர்ம்ஸ் இருந்துச்சு, ரெண்டுக்கும் தனித்தனியாக எடுக்கும்போது இதுக்கு வந்து டோ கியூ டிவைடட் பை டோ எக்ஸ், டோ பி டிவைடட் பை டோ ஒய் ஃபைன் பண்ணோம். சேம் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபைன் பண்ணும்போது டோ கியூ டிவைடட் பை டோ எக்ஸ், பிக்கு வந்து யூன்னு எடுத்திருக்கோம், க்யூக்கு மைனஸ் வி, ஸோ மைனஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ்ன்னு வரும். டோ பி டிவைடட் பை டோ ஒய்க்கு வில் பி ஈக்குவல் டு, இங்கே யூ இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், டோ யூ டிவைடட் பை டோ ஒய். இது வந்து ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு பிக்கு வி, க்யூக்கு யூ, டோ q divided by டோ எக்ஸ் will be equal to q with respect to x பண்ணும்போது இங்கே u term இருக்குது, டோ u divided by டோ எக்ஸ், டோ p divided by டோ y will be equal to டோ v divided by டோ y. இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போது சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 and 3 in ஈக்குவேஷன் 1 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது double integral of s into dou q divided by dou x minus dou p divided by dou y into dx dy. நம்மளோட ஃபார்மில் ரெண்டு pq வேல்யூஸ் இருந்துச்சு. ஸோ இது 2 times எழுதும்போது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருந்தது, அந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதும்போது will be equal to double integral of s into dou q divided by dou x minus dou p divided by dou y. இந்த டேர்முக்கு இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேர்ம் டோ q டிவைடட் பை டோ எக்ஸ்க்கு மைனஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ், டோ பி டிவைடட் பை டோ ஒய்க்கு வில் பி ஈக்குவல் டு டோ யூ டிவைடட் பை டோ ஒய். இந்த வேல்யூஸை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது. ஸோ மைனஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ், இது வந்து ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ்
dou u divided by dou y into dx dy plus iota double integral of s into same term க்கு செகண்ட் டேர்முக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம் dou q divided by dou x க்கு dou u divided by dou y dou p divided by dou y க்கு dou v divided by dou y இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டுக்கு dou u divided by dou x minus dou v divided by dou y into dx dy இப்போ இந்த ஃபார்ம் வந்து சிஆர் ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணுது ஸோ சிஆர் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும் பை யூசிங் சிஆர் ஈக்குவேஷன் dou u divided by dou x will be equal to dou v divided by dou y comma dou u divided by dou y will be equal to minus dou v divided by dou x இது வந்து ஈக்குவேஷன் 4 substitute 4 in the equation இந்த given equationல நம்ம substitute பண்ணும்போது will be equal to double integral of s into minus dou v divided by dou x in the term as it is dou u divided by dou y க்கு பதிலா minus dou v divided by dou x so minus of இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருந்தது minus of dou u divided by dou y ன்னு இருந்தது இந்த டேர்முக்கு பதிலா minus dou v divided by dou x ன்னு வரும் அப்போ minus dou v divided by dou x அப்போ இந்த term will become plus அப்போ இங்க minus வரும் இங்க plus minus dou v divided by dou x plus dou v divided by dou x into dx dy plus iota double integral of s into dou u divided by dou x க்கு பதிலா dou v divided by dou y இந்த term substitute பண்ணுவோம் அப்போ dou v divided by dou y minus dou v divided by dou y as it is அப்போ plus minus into dx dy will become 0 plus iota 0 will be equal to 0 நம்ம பார்த்திருக்கோம் closed curveக்குள்ள பாயிண்ட்ஸ் வரும்போது or on the curve வரும்போது நம்மளோட ஃபார்ம் integral of c into f of z into dz is equal to 0 hence proved next Cauchy's integral formula if f of z is analytic function within or on a closed content C and if any point within a C இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் க்ளோஸ்டு கர்வுக்குள்ள சிங்குலர் பாயிண்ட்ஸ் வரலாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் த கர்வ் வரும்போது வில் பி ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இன்டெக்ரல் ஆஃப் சி இன்டூ எஃப் ஆஃப் இசட் இன்டூ டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம் இஃப் சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள்க்கு வெளியே வரும்போது அவுட் சைட் த சர்க்கிள் இப்போ இப்படி வரும்போது அவுட் சைட் த சர்க்கிள் இங்கே அந்த பாயிண்ட் வரும்போது அதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் என்னன்னா f of a is equal to 1 by 2 pi I into integral of c into f of z divided by z minus a into dz இதை வந்து எப்படி எழுதலாம்னா இந்த டேர்ம்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு போகும்போது integral of c into f of z divided by z minus a into dz will be equal to 2 pi I into f of a நம்மளோட கொஷின் ஃபார்மேட் டைப்புக்கு மாற்றி எழுதியிருக்கோம் இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம் இது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட கிவன் கொஷினுக்கு எப்படி சென்ட்ரும் ரேடியஸும் எடுக்கணும்னு பார்க்கலாம் இஃப் சப்போஸ் நம்மளோட கொஷினில் mod z is equal to 3ன்னு இருக்குன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இது இங்கே போடும்போது அப்போது z is equal to 0 நம்மளோட சென்டர் பாயிண்ட் 0,0 இந்த ரைட் சைடு ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் இது வந்து ரேடியஸாக எடுத்துக்குவோம் இதில் பாருங்கள் z minus a is equal to r இங்கே zக்கு வேல்யூஸ் இல்லை ஸோ z is equal to 0 இங்கே z minus a இருக்கு ஸோ z minus a is equal to 0 z is equal to a அப்போது இந்த ரியல் பார்ட்டுக்கு இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா a plus iota 0 அப்போ ரியல் பார்ட் மட்டும் இருக்குது இமேஜினரி பார்ட் 0 அப்போ நம்மளோட சென்டர் பாயிண்ட் a, 0 இதுக்கு ரேடியஸ் சேம் ஈக்குவல் சைனுக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் ரேடியஸாக எடுத்துக்குவோம் next modulus of z minus iota b is equal to r இந்த வேல்யூல பாருங்க z minus iota b is equal to 0 z is equal to iota b இது எப்படி எழுதலாம்னா 0 plus iota b அப்போ நம்மளோட சென்டர் பாயிண்ட் 0,b ரேடியஸ் ஈக்குவல் சைனுக்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் இது வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது புரியும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது z minus
a plus iota b is equal to r. அப்போ இங்க ரியல் பார்ட்டும் இருக்கு இமேஜினரி பார்ட் இருக்கு. ஸோ சென்டர் a, b, ரேடியஸ் r. ஈக்குவல் சைனுக்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் வந்து ரேடியஸாக எடுத்துக்குவோம். இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து mod z minus z0 is equal to r. The right side value will be radius. So z minus z0 is equal to 0 வரும். So z is equal to z0. இது வந்து சென்டராக எடுத்துக்குவோம். ஈக்குவல் சைன் ரைட் சைட் வேல்யூஸ் ரேடியஸ். இது ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்ட் எதுக்குன்னா நம்மளோட பாயிண்ட் வந்து கர்வுக்குள்ளே ஆர் அவுட் சைட் த கர்வ்னு சொல்கிறோம்ல, அந்த பாயிண்ட் வேல்யூஸ் வந்து இந்த சிங்குலர் பாயிண்ட்டோட வேல்யூஸ் தான் நம்ம பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு z cube plus 5 divided by z minus 2, mod z is equal to 1. இதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிங்குலர் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து இந்த டினாமினேட்டர் வேல்யூ வச்சு தான் எடுப்போம். இதில் வந்து பாருங்கள் z minus 2. ஸோ z minus 2 is equal to 0. z is equal to 2. ரியல் மட்டும் இருந்திருக்கு, இமேஜினரி கிடையாது. ஸோ ப்ளஸ் 0 அயோட்டான்னு வரும். அப்போ நம்மளோட பாயிண்ட் வேல்யூ 2, 0. ஈக்குவல் சைனுக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூ இது வந்து ரேடியஸ் வந்து 1. இதுதான் நம்மளோட சிங்குலர் பாயிண்ட். இந்த சிங்குலர் பாயிண்ட் பாருங்கள், இப்போ நம்மளோட கர்வ் வந்து ரேடியஸ் 1ங்கிறதுக்கு நம்ம கர்வ் சர்க்கிள் போடும்போது 1ங்கிற பாயிண்ட்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். சென்டர் 0, 0. இப்போ நம்மளோட சிங்குலர் பாயிண்ட் 2, 0. இப்போ இந்த பாயிண்டில் 2, 0 நம்ம பார்த்துருக்க 2 கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இன்சைட் த கர்வ் ஆர் ஆன் த கர்வ்னு வந்துச்சு. அப்படி வரும்போது வில் பி ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அவுட் சைட் த கர்வ்னு வரும்போது அதுக்கு வந்து செகண்ட் கேஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இதில் அவுட் சைட் த கர்வ் கேஸ் 2 யூஸ் பண்ணும். இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ் இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அவுட் சைட் த கர்வுக்கு செகண்ட் கண்டிஷன். எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் c இன்டூ z ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6 டிவைடட் பை z மைனஸ் 2 இன்டூ dz வேர் mod z is equal to 1 and second caseல mod z is equal to 3. இந்த வேல்யூ வச்சு சால்வ் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் பார்க்கலாம். அப்போது integral of c into z square plus 5z plus 6 divided by z minus 2 into dz where mod z is equal to 1. இந்த mod zல நம்மளோட சென்டர் வேல்யூஸை டிசைட் பண்ணுறதும் ரேடியஸும் இதுதான். அப்போது இசட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ z is equal to 0ன்னு வரும். சென்டர் வேல்யூ 0, 0. நம்மளோட ரேடியஸ் வேல்யூ 1. இதை ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் டேர்ம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போது z minus 2 is equal to 0. z is equal to 2 plus iota 0. சென்டர் சிங்குலர் பாயிண்ட் வந்து 2, 0. நம்மளோட சர்க்கிள் 1க்கு ஃபார்ம் பண்ணுவோம் க்ளோஸ்டு கர்வுக்கு. இந்த சர்க்கிளில் இந்த இன்சைட் த கர்வ் ஆன் த கர்வ்னா integral of c into f of z into dz is equal to 0ன்னு வரும். இது வந்து அவுட் சைட் த கர்வ்னு இருக்குது. ஏன்னா நம்மளோட சிங்குலர் பாயிண்ட் வேல்யூ 2, 0 இந்த பாயிண்டில் வருது. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் என்னென்னா கான்செப்டில் க்ளோஸ்டு கர்வ் தான் நம்மளுக்கு முக்கியம். க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஆன் த கர்வ் பாயிண்ட் வரும்போது கேஸ் 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஆர் அவுட் சைட் த கர்வ் வரும்போது அதுக்கு வந்து கேஸ் 1 இன்டெக்ரல் ஆஃப் c இன்டூ எஃப் ஆஃப் z இன்டூ dz இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இது மட்டும் சின்ன சேஞ்சஸ் இதில். அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது 2, 0 இஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அப்போது ஆன்சர் வந்து 0 நம்ம பார்த்துருக்கோம். கேஸ் 1 இன்டெக்ரல் ஆஃப் c இன்டூ எஃப் ஆஃப் z இன்டூ dz இஸ் ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணவே தேவையில்ல, ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். செகண்ட் கேஸ்க்கு பார்க்கலாம். integral of c into z square plus 5z plus 6 divided by z minus 2 into dz. இது வந்து mod z is equal to 3ன்னு வந்திருக்கு. z is equal to 0. center value 0, 0. அப்போ ரேடியஸ் வந்து 3. இங்கே வந்து ரேடியஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சர்க்கிளே சேஞ்ச் ஆகும். 3ங்கிற பாயிண்ட்டுக்கு போடும்போது சர்க்கிள் வந்து
3 ரேடியஸ்க்கு போட்டிருக்கேன். இப்போது நம்ம சேம் சிங்குலர் பாயிண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது சர்க்கிளுக்குள்ளே வருது. நம்ம பார்த்துருக்கோம் சர்க்கிள் ஆர் அந்த எட்ஜஸில் வந்தாலும் நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அப்போது நம்மளோட ஃபார்மேட் integral of c into f of z divided by z minus a is equal to 2 pi a into 2 pi I into f of a. இதுதான் நம்மளோட கேஸ் 2. அப்போது இந்த கொஷினையும் நம்மளோட ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் வேல்யூவை f of zன்னு எடுத்துக்குவோம். டினாமினேட்டர் z minus aன்னு இருக்கு. இங்கே கொஷினில் z minus 2. அப்போது a is equal to இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது a is equal to 2ன்னு போடலாம். integral of c ஏக்கு பதிலாக 2ன்னு இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது integral of c into நியூமரேட்டர் f of zன்னு எடுத்துக்குவோம். டிவைடட் பை z minus 2 will be is equal to 2 pi I into f of 2 வந்து ஈக்குவேஷன் 2. நம்மளோட f of z வந்து நியூமரேட்டர் வேல்யூ தான் f of zன்னு எடுத்திருக்கோம். will be equal to z ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6. நம்மளுக்கு f of z வந்து இந்த நியூமரேட்டர் வேல்யூ, நம்மளுக்கு தேவை f of 2. அப்போது zக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு f of 2 கிடைக்கும். ஸோ f of 2 will be equal to z ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 2 சார் 10 ப்ளஸ் 6. இது சால்வ் பண்ணும்போது f of 2 will be 20. அந்த f of 2ஓட வேல்யூவை நம்மளோட ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது integral of c into f of z divided by z minus 2 will be 2 pi I into இங்கே f of 2ன்னு இருந்தது. இந்த வேல்யூவுக்கு 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 pi I into 20. நம்மளோட வேல்யூ 40 pi I. இது ஃபைனல் வேல்யூ. கேஸ் 2 சால்வ் பண்ணி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது அந்த ரஃப்பான கான்செப்ட் பார்க்கலாம். சர்க்கிளில் சிங்குலர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து இன்சைட் ஆர் எட்ஜில் வரும்போது கேஸ் 2 யூஸ் பண்ணுவோம். அவுட் சைட் கர்வ் வரும்போது அவுட் சைடில் இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது integral of c into f of z into dz is equal to 0ன்னு போடுவோம். டைரெக்டாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்மளோட கிவன் இந்த ரேடியஸ் வேல்யூவில் தான் டிஃபர் ஆகும். ஏன்னா சிங்குலர் பாயிண்ட் 2-3 கண்டிஷன் ஒரே கொஷினில் 2-3 கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த ரேடியஸ் டிஃபர் ஆகும்போது நம்மளோட ஹோல் சர்க்கிளே டிஃபர் ஆகும். இம்பார்ட்டன்ட் இதுதான். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.